அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவு சம்பாத்தியங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ அந்த தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன சொன்னோன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு நிமிஷம் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அந்த தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, மனித வாழ்க்கையில் இந்த ஆரோக்கியத்தை நாம் முக்கியமாக எப்படி செயல்படுத்துவது. எல்லாரும் சுகரு ப்ரெஷர் இல்லாதவங்களை இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு செல்லாத நபர்கள் கிடையாது, மாத்திரைகள் சாப்பிடாத நபர்கள் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் தாம்பூலம் போட்டோம் சாப்பிட்டுட்டு, இப்போ சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டோம். இது ஒரு கர்ம வினை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, என்ன பண்ணணும், இந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும். இதற்கு ஒரு வழி இருக்கிறதா, இறைவன் அப்படி ஏதாவது கொடுத்திருக்கிறாரா என்று சொன்னால் அழகாக கொடுத்திருக்கிறார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய ஒரு அமைப்பை, அந்த ஆரோக்கியமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு இறைவன் என்ன சொல்கிறான்னா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை உருவாக்கி கொடுத்தவர் பாம்பன் சுவாமிகள் தான் அதை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். முருகப்பெருமானை கண்ணார கண்டவர். முருகப்பெருமானை தன் கண்ணார கண்டு என்ன சொல்கிறான்னா, பிறப்பை அறுத்துட்டார். இனிமேல் அவர் பிறக்க மாட்டார். ஏன்னா அவர் பிறப்பை அறுத்து என்ன சொல்கிறான்னா, அந்த பிறப்பை அறுத்தவங்கெல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு பூமிக்கு ஏதாவது ஒன்றை விட்டு போயிருப்பாங்க. ஏதாவது ஒன்றை விட்டுட்டு என்னத்தை வள்ளலார் என்ன செஞ்சார், அழகான நூல்களை எழுதி என்ன சொன்னான்னா, அகவல், இன்றைக்கும் அவருடைய அகவல் பாடல்களை 1596 வரிகள் நினைக்கிறேன், கேட்டு பாருங்கள். யார் ஒரு மனிதன் தினமும் அகவல் பாடல்களை ஒரு 27 வரி, ஒரு நாளைக்கு 27 வரி நீங்கள் படிச்சுட்டு வாங்க, உங்களுடைய கர்மா குறையும். 27 வரி, ஒவ்வொரு நாளும் 27, ஒரே நாளையில் படிக்க முடியாது, 27 வரி நீங்கள் படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக குறையும். இதை யாரும் செய்வதில்லை, யாரும் கேட்பதும் இல்லை. அப்போ அதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே மாதிரி பாம்பன் சாமிகள் எத்தனை சக்கரங்கள் கொடுத்திருக்கிறார். பாம்பன் சாமிகள் நோயை சஸ்திரபந்தம் கொடுத்துருக்கிறார், கமலபந்தம் கொடுத்துருக்கிறார், எத்தனையோ கொடுத்துருக்கிறார். அவர் போகும்போது சும்மா போகலை. மனிதர்கள் நாங்கள் எங்களுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு போகிறோம், இங்கே திரும்ப வரமாட்டோம், எங்களை வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கிடுங்க, ஆனால் நாங்கள் உங்களுக்கு பொக்கிஷமாக நாங்கள் சில இதுகளை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நோய் நொடி நிறைய இருக்குது. இந்த நோய் நொடிகளை தீர்ப்பதற்கு கமலபந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் இருக்குது. கமலபந்தம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஷாமில் போங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ அந்த டவுன்லோட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த கமலபந்தம், இந்த கமலபந்தம் என்ன சொல்கிறான்னா நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இந்த கமலபந்தம் பயன்படும். அப்போ இந்த கமலபந்தத்தை எப்படி நாம் பயன்படுத்துவது என்று சொன்னால்,
சூரிய உதயத்திற்கு முன், சூரிய உதயத்திற்கு முன், சூரிய அஸ்தமனத்திற்கு முன் பாராயணம் பண்ணணும். சூரிய உதயத்திற்கு முன், சூரிய அஸ்தமனத்திற்கு முன் 1.5 மணி நேரத்திற்கு முன்னாடி அந்த சக்கரத்தை எடுத்து வைத்து ஒரு சின்ன விளக்கு போட்டு அந்த சக்கரத்து மேலே என்ன சொன்னாலும் ஒரு மல்லிகை பூவோ ஏதோ ஒரு பூவை வைத்து என்ன சொன்னாங்க அந்த நாளே வரிதான் வர விதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். வர விதி திருவ, வர விதி திருவ, வருதி போன போனரவ, வருதி வருதி போன போனரவ, வரனது கருவ, வருகனை குறவ, வரகுக மருவ, வருமறை பரவ, வரபத மருவ, வருமதி விரவ. இவ்வளோதான். கொஞ்சம் வாசிக்கும்போது எல்லாருக்குமே திண்டாடத்தான் செய்யும். உனக்கு 4 தடவை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னு வைங்க, மலை 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 மலைன்னு மந்திரங்களுடைய பெரிய சக்தியை என்ன சொன்னேன்னா, நீங்கள் என்ன நோய் இருந்தாலும் சரி தான், என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி தான், இந்த கமலபந்தம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை தினமும் பிரம்மம், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னு 4 to 6, பிரம்மமுகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய இரவு 4:30 to 6, இதில் நீங்கள் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கடைசி 1/2 மணி நேரம் கூட 6 மணிக்கு சூரிய உதயம்னா 5:30 to 6, 5:30க்கு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு என்ன சொன்னேன், 5:30க்கு ஒரு 5:15 எந்திங்க. ஒரு விளக்கெல்லாம் போட்டு ஒரு மூஞ்சி ஏகால கழுவிட்டு குளிக்கலாம் வேண்டாம். நெத்தியில் திணிக்கான திருநீர் வச்சுட்டு அழகாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக, பெண்களாக இருந்தால் குங்குமம் வச்சுக்கிடுங்க, ஆண்களாக இருந்தாலும் நோய் இல்லவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் அழகாக இந்த பாடலை கமலபந்தத்தை பாராயணம் பண்ணும்போது 9, 18, 27, 36 இந்த ரேஷியோவில் தான் நம்ம படிக்கணும். ஏன்னா மந்திர சித்துக்கு அதிபதி யார், மந்திரத்தை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய கிரகம் யார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான். மந்திரத்தை சித்தி பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய மந்திரத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அதனால தான் என்ன சொல்கிறேன்னா அவருடைய நம்பர் அந்த 9 அப்படிங்கிற மாதிரி 9, 18, 27, 36, 45, 54 இந்த ரேஷியோவிலே சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மந்திரம் சித்தாகும், கண்டிப்பாக சித்தாகும். அதை நீங்கள் என்ன சொன்னா இந்த கமலபந்தம் என்று சொல்லக்கூடிய வரவிதி திருவ, வருதி போன ரவ, வரனது கருவ, வருகனை குறவ, வரகுக மருவ, வருமறை பரவ, வரபத மருவ, வருமதி விரவ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை யார் ஒருவர் சொன்னாலும் உங்களோட உடல் இருக்கின்ற என்ன நோயாக இருந்தாலும் சரி, இது தலை முதல் பாதம் வரை இருக்கின்ற அனைத்து நோய்களையும் தீர்க்கும். ஆனால் சொல்ல வேண்டிய காலம் இரவில் பிரம்மமுகூர்த்தம், பகலில் சூரிய அஸ்தமனத்திற்கு 1.5 மணி நேரம் முன்னாடி, அந்த டைம் தான் 4:30 to 6. ஒவ்வொரு நாளும் பகலில் 4:30 to 6, இரவில் 4:30 to 6 எந்த ஒரு மனிதன் கையை காலை கழுவிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்ன 27 தடவை சொல்லுங்கள். கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள்னா என்ன சொல்கிறாங்கன்னா 54 தடவை சொல்லுங்கள், 108 தடவை சொல்லுங்கள். நீங்கள் அப்படி ஒரு குடும்பத் தலைவரோ குடும்பத் தலைவியோ ஒரு சொல்லி குடும்பத் தலைவியை சொல்லி என்ன சொன்னால் ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன டம்ளர்லேயோ அல்லது என்ன சொன்னான்னா ஒரு தட்டிலே தண்ணி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு என்ன சொன்னான்னா இந்த மந்திரத்தை அந்த தட்டு முன்னாடி உட்காந்து சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த தண்ணீரை எல்லாருக்கும் கொடுங்க. அந்த தண்ணீரில் என்ன சொன்னால் கொஞ்சம் இனிப்பு கூட போட்டுக்கிடுங்க, ஜீனி போட்டுக்கிடுங்க, இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கிடுங்க. நீங்கள் செய்து பாருங்கள். கமலபந்தம்
ஆஸ்பத்திரிக்கே போகாத ஒரு நிலைமையை உருவாக்கும். இது ஏன் என்று சொன்னால், இதை நான் பெருமைக்காக சொல்லலை. நான் இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனது எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் வீட்டை தாண்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வீட்டை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் வந்து போனதே கிடையாது. ஆஸ்பத்திரியில் படுத்ததே கிடையாது, பெட்டுக்கு போனதே கிடையாது. ஏன்னு தெரியுமா? பிரம்மமுகூர்த்த வழிபாடு எனக்கு உண்டு. பிரம்மமுகூர்த்த வழிபாடு உண்டு. அப்போ ஏன் இதை பெருமைக்காக சொல்லலை? எதுவுமே பெருமை இல்லை. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். எல்லாரும் வந்து என்ன சொன்னாலும் நோயற்ற வாழ்வு. எனக்கு நோயெல்லாம் அதுக்காக இல்லாமல் இல்லை, அது கட்டுக்குள்ளே தான் இருக்கும். மனிதனுக்கு நோய் இருக்கும், ஆனால் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் தான் தீர்க்கணும். அங்கே போய் வந்து என்ன சொன்னாங்க ட்ரிப் ஏற்றணும், அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க டாக்டரை பார்த்து கெஞ்சணும், கூத்தாடணுங்கிற நிலைமையை இந்த ஜோதிடத்துறைக்கு வந்த பிறகு இன்று வரை கிடையாது. இனிமேலும் வருமா என்று சொன்னால் இறைவன் அருளால் வராது. ஏன்னா இந்த காலத்திலும் என்ன சொன்னான், ஒரு நாளைக்கு நான் 10,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். நடங்க. சனீஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்படுவார். நடக்கிறதுனால வந்து என்ன சொன்னால் சனீஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால் இந்த கமலபந்தம் சக்கரத்தை பயன்படுத்துங்க. நல்ல வெற்றி கிடைக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.